ஏன்னா நான் வந்து நிறையா வந்து கிராமத்தில் தான் வளர்ந்ததுனால இந்த முறுக்கு அதிரசம் இந்த சமோஸு இதெல்லாம் வந்து கிராமத்தில் தான் சுட்டு பார்த்துருக்கேன். சிட்டிக்கு வந்த அப்புறமா நான் சுட்டு பார்த்ததும் இல்லை, பண்ணதும் இல்லை. நிறையா வருஷம் கழித்து இப்போ எங்கள் வீட்டில் நானே அதிரசம் சுட போகிறேன். அதுக்கு நானாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் உட்காந்துட்டு. சரி, எல்லாருக்குமே காட்டுவோம். இந்த தீபாவளி உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு தெரியாது, ஆனால் எனக்கு மட்டும் நல்லா ஜாலியாக போகுது. வீட்டில் பணியாரம் சுட்டிட்டு ஜாலியாக. வாங்க வீடியோ பார்ப்போம். கைஸ், நான் உங்கள் பத்ரி. இப்போ எதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் அதிரசம் சுட போகிறோம். அதுக்கு தான் இவ்வளோ பந்தா ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் நான். இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு அடுப்பு, அப்புறம் விறகு, அப்புறம் ஒரு கடாய், எண்ணெய் கடாய், அப்புறம் வந்து எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு, அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு பவுலு, அது திருப்பி போகிறதுக்கு கரண்டி, அதுக்கு சுடுறதுக்கு எங்கள் அத்தை, அது வீடியோ எடுக்கிறதுக்கு நான். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காய வைக்க வேண்டும். காய வச்சிட்ட அப்புறமா இதுமாரி மாவு உக்காந்து தட்ட வேண்டும். இதுதான் சுடுறதுக்கு எங்கள் அத்தை. ஹலோ. இதுமாரி அதுதான் மாவு. இதுமாரி உக்காந்து எங்கள் அத்தை தட்டுது. ஃபஸ்ட்டு வாட்டி பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்கிறேன் நான். பணியாரம். ஆமாம் அத்தை, அந்த பணியாரத்துக்கு என்ன நம்ம போட்ட கரெக்டாக சொல்லு. என்னத்துக்கு? வெல்லம், ஏலக்காய், அரிசி மாவு, அவ்வளோதானா? தண்ணியா நெய்யா? தண்ணி தானா? தண்ணி சும்மா அரை டம்ளர், சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர். 3 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ வெல்லம். 1.5 கிலோ வெல்லம். 3 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ வெல்லம். 3 கிலோ அரிசிடா. 3 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ வெல்லம். 1.5 கிலோ வெல்லம். அப்புறம் நல்லா பாவை கொதிக்க வச்சு நல்லா கொதிச்சு அது ஒரு பச்சை தண்ணியில் ஊற்றணும்னா அது வந்து இந்த திக்கு மாதிரி நல்லா ஜல்லி மூட்டாய் மாதிரி ஆகும். அந்த மாதிரி இருக்கணும். சரி. நம்ம திராட்சை எண்ணெயில் வறுத்தாக்கா ஆமாம், அந்த மாதிரி கலர் வரணும். அது அந்த மாதிரி ஆன உடனே இறக்கி வச்சு மாவு போட்டு கிண்டணும், கிளறணும். ஓ, இவ்வளோ இருக்குது. நம்ம தான் சும்மா சொல்லிகிட்டு இருக்கிறோம் பணியாரம் சொல்கிறதெல்லாம் ஈஸின்ட்டு. எவ்வளோ கஷ்டண்டாப்பா. இப்போ தான் மாவை தட்ட போகிறோம் உக்காந்துட்டு. தடான்னு அப்படியே வீடியோ கண்டினியூ பாருங்கள். ஓகே. இது காஸ்டியூம், தீபாவளி காஸ்டியூம். இது குடுமா காஞ்சிச்சா? இன்னும் காயணுமா? அது எந்திரிக்கணும் தானே அப்படியே. போட்டு அந்த அன்னைக்கு போடணும். உட்காந்து செய்வாளா? செய்ய முடியாது. ஆள் வேணும், அதேமாரி தெரியணும், என்னென்ன பண்ணணும்னு தெரியணும், எப்படி பண்ணணும்னு தெரியணும், அது பழம் வேணும். அதெல்லாம் ஆசை. யாரு? தெரிஞ்சு வச்சுக்கணும் நான். இதெல்லாம் அதுக்கு கையால் இடித்து அடிச்சு செஞ்சு விற்பான். அதுக்கு வாங்கினதான் அந்த உரல். எப்போ? மாமா இருக்கும்போது. எது இது? 4வது வருஷம் கோயிலுக்கு அனுப்பிட்டு வாங்கினான். அதா குத்துருவாங்க. ஓ, அம்மி வந்து 3வது வருஷம் கோயிலுக்கு அனுப்பிட்டு மலைக்கு அனுப்பிட்டு அம்மி வாங்கினான். காயில் இரு போடாதே.
அவங்க குடிக்குது குடிக்குது எண்ணெய் ஒன்றும் காயல தட்டி விடு. ஒரே சமையல் இந்த பக்கம் மாற்றி என்ன காயில்ண்ணா எப்படி உப்பிங்க பாரு எண்ணெய் எடுத்து புளியை பாரு எப்படி ஓ எடுத்து புளியா சார் அது மேலே தூக்கு கொஞ்சம் கேமராவை கேமரா முன்னாடி தூக்கு. ஓ அது ஈரமானதுனால அது வந்துடுச்சு. நானும் நினச்சேன் ஏதோ ஒரு ஆள் சொல்கிற வேலைன்னு நினச்சேன். பணியாரம் கண்டிப்பாக கஷ்டம்தான், 2 பேர் கண்டிப்பாக தேவை. ஏன்னா என்னாச்சு மாமி? பறந்துடும் போட்டு மாமி அது நவுத்து பரவாயில்ல. ஹலோ சோல்ஜர்ஸ், இதே எடுத்து வச்சுக்க, மணப்பாறை வச்சுக்க. நம்ம கரண்டி எடுத்துட்டோம், கையில் கொடுத்துறேங்க. அது திருப்பி அதில் போடு வச்சுக்க எடுத்து. அது 2 அதே எடுத்து போட, இது எடுத்து வை. அதில் திருப்பி விட்டா போயிடுங்க, அது திருப்பிடு. பூரி சூடுறான் பார்த்துக்கங்கப்பா. எடு 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 இது பத்திரமா தெச்சிட்டு போகுது. பூரி சேர்த்து உப்புன்னு எல்லாருக்கும். சாப்பிட்டு பாரு, உப்பு இடிப்பு போதுமானு. எண்ணெய் உச்சி வச்சுது பாரு. இது கொஞ்சம் நோக்கணும், ஏன்னா போக மூஞ்சில அடிக்குதா. இந்தா தேங்க்யூ 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 கைஸ் தேங்க்யூ. வீடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆட்டு பத்திரம் உச்சி முடிச்சுல இடிச்சு. ஹலோ மக்களே, ஆனால் நான் எப்படின்னு தெரிய மாட்டேங்க நேரத்தில் பார்த்துக்கோ. பார்த்து பத்திரமா கீழே வச்சு அப்படி கீழே வந்து அவங்க கீழே அழைச்சிக்க. அப்படி வச்சுக்க ஊண்டாலும். ஸோ தட்ஸ் இதுமாரி தான் பணியாரம் சொல்லணும்.
சொல்லனா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சுட்டு நீங்கள் ஏற்றணுங்க. ஃபோன் இங்கன்னா நம்ம மூஞ்சி நம்ம தானே தெரியணும் இல்லைடா. பார்த்துடா கையிலே வச்சு கட்டுறாடே. வேற என்ன கூட பரவாயில்ல. எண்ணெய் சட்டி பார்த்துக்கணும். பார்த்துக்குவேன். கடைசியில் நம்ம கையில் கொடுத்துட்டாங்கப்பா. அமுக்க முடியாமல் அமுக்கிட்டு இருக்கிறேன். என்ன மாமி? சாப்பிட்டு பாரு. இனிப்பு போதுமானு அப்புறமா இல்லை சாப்பிட்டு பாரு. ஃபஸ்ட்டு பணியாரம் அது இருக்கு. இது போதும். ஃபஸ்ட்டு பணியாரம் உங்களுக்காக. இது எங்கள் சப்ஸ்கிரைப்காவுக்காக. கொஞ்சம் வெள்ளம் கம்மியாச்சு. கொஞ்சம் வெள்ளம் கம்மியாக்குதா? அது திருப்பி அதை எடுத்து வச்சுக்க. அதில் ஸ்வீட் கடையில் கூட வேலை பார்த்துக்கலாம் போல். ஆனால் ஸ்வீட் கடையிலும் கஷ்டம்டா. எப்பா ஸ்வீட் கடை விட கஷ்டமா இது? ரொம்ப கஷ்டம் மாமி. இதா எல்லாமே ஸ்வீட்டு கடை செத்துட்டானுங்க தெரியுமா? ஸ்வீட் கடை என்ன நினைக்கிற? ஒரு லட்டு பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் செத்துட்டானுங்க. இதுமாரி ஏன் அமுக்குறோன்னா, இந்த இதில் இருக்கிற எண்ணெயை வந்து நல்லா வடிகட்டிட்டா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபேக்ட் ஜாஸ்தியாக சேராது. அதனால் இதுமாரி நல்லா ஃப்ரெஷ் பண்ணால் இருக்கிற ஆயிலெல்லாம் வந்துடும். ஏன்னா ஆயில் ஜாஸ்தியாக என்ன ஆகும்? கொலஸ்ட்ரால் தான் ஜாஸ்தி ஆகும். அதனால் இதுமாரி நல்லா ஃப்ரெஷ் பண்ணால் அது இருக்கிற ஆயிலெல்லாம் வெளியே வந்துடும். அதனால் இது மாதிரி இருக்கும். போடு மாமி. கட்டேனா வண்டி நல்லா கழுவி வச்சிருக்கிறேன். வண்டி நல்லா கழுவி வச்சிருக்கேன். நான் இப்போ இதான் வண்டி போகிறப்ப பாரு சேரு ஃபுல்லாக மலை அந்த சைடு தானே. தீபாவளிக்கு நாங்கள் இருக்க சொன்னாங்க. பரத் இருக்காங்கல்ல கோயம்புத்தூரில். அவங்க தாத்தா பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, பத்திரி நீங்கள் இரு பத்திரி தீபாவளிக்கு நான் அப்பாவுக்கு படைக்கு போகணும் பாட்டிங்கன்னா. சரி நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன் வாங்கிட்டுனா போணுச்சு. நீ தம்பி வரான்ல அவங்ககிட்ட கொடுத்து விடுதான்னு. ஆனால் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எப்படி நம்ம சொல்கிறதுனா, இப்போ நம்ம வீட்டில் எப்படி பார்த்துப்பாங்க அதுமாரி நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த 5 வருஷத்தில் எனக்கு ரொம்ப ஒரு வீடு மாதிரி. அது வீடு மாரி சொன்ன வீடு தான். அதுமாரி என்னை பார்த்துக்கிட்டாங்க நல்லா. நம்ம முறுக்கு மட்டும் ஏன் ஒரு ஆளே போட்டு சுட்டுறலாம்? அதுவும் வேணும்ல, 2 பேர் வேணும்ல. அப்புறம் அதுக்கு 2 பேர் வேணும்ல. எப்போ நான் நாளைக்கு சுட போகிறேன் முறுக்கு? வடலூர் எங்கே இருக்கு? போகிறப்ப தான் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு நல்லா ஜம்முன்னு நான் வர மழை பெய்யக்கூடாது. ஆனோன்னு வேண்டிக்கிற மழை பெய்யக்கூடாதுன்னு. ஆனால் இந்த விழுப்புரத்தில் ஏதோ கருவம் அந்த மாதிரி மழை பேஞ்சு தள்ளிகிட்டே இருக்குது அநியாயத்துக்கு. அந்த
ஏதோ இந்த விவசாயம் இதுக்கு வந்து எண்ணெய் இல்லாமல் போயிட்ட மாதிரி தண்ணி இல்லாமல் போயிட்ட மாதிரி அநியாயத்துக்கு மழை பெய்யுதுடா எப்பா. போதும் தயிர் எடு அது போதும் எடு தீங்கு உள்ள கொஞ்சம்னா மாவு வேகணும் இல்லை மாமி, கொஞ்சம்னா ப்ரௌன். எடு 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 வெந்துட்டுருக்கான் அது கிண்டும் போதே வெந்துருச்சு பாதி. அப்படி வெள்ளத்தில் கொதிக்குதுல்ல. ஓ மை காட். உரியன் ஊந்துற போது டொப்புன்னு மூஞ்சி வந்துடும். விடு மாமி, நான் கட்டிக்கிறேன். யாரா? நான் ஒன்று தான் கேட்டுக்க காது கொஞ்சம் செய்ய என்ன கத்தினாங்களா இந்த இல்லையே. ஏன் மாமி இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த லவ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, லவ் பண்ணது நல்லதா கெட்டதா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லவ் அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா அப்பாடி. சரி நீங்கள் எந்த காலகட்டத்தில் சொல்லுங்கள். நாங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்கள் காலகட்டத்திற்கு வர வேணாம், நீங்கள் இந்த காலகட்டத்தில் சொல்லுங்கள் போ. எங்கள் காலகட்டத்தில்னாக்கா ஒரு அப்பப்போ ஒரு பொண்டாட்டி வந்து பட்டுக்கு வருது விடுவாளுங்களா? எப்படி விடுவாளுங்க? விடுவாங்களா? எப்படி விடுவாங்க? அப்போ எப்படி விட்றாங்க? அதோ கரண்டி குப்பை கொட்டி வாங்க சொன்னாங்க. வாங்க 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 பணியாரம் சாப்பிட்றீங்களா? வர முடியாது, அதையும் யோசிக்கிறேன் நான். கூட்டு வண்டி அந்த வண்டி தான் எதிதா? ஆமாம். ஓ ஏன் அம்மாவா? சரி ஏற்று போடு. என்ன ஒன்று வீட்டு வண்டி இல்லைண்ணா நான் சொல்கிறேன் பாரு. பின்னாடி சீட் இல்லையா? இதை கைட்டிட்டான். ஓ இதை தண்ணி ஓடுறது இந்த மாதிரி கூட கைட்டிட்டான். எல்லாம் வச்சுன்னு ஓடுறது அதே மாதிரி இந்த கண்ணாடியை கைட்டிட்டான். எதுக்காம்மா கண்ணாடி கழட்டிட்டான்? கண்ணாடி வாங்கம்மா. லூசாண்ணா லூசு தான் எல்லாம் இப்போ சொல்லுவாங்க கெத்து கெத்துன்றாங்க. ஒரு டைம் ஆக்சிடென்ட் ஆகி இதாகிடுச்சுன்னு வச்சுக்கோ, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு டர்னில் நம்ம வலிக்கிறப்ப பின்னாடி கண்ணாடி பார்த்துட்டு தான் வண்டி வலிக்க முடியும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து எதுனா ஒன்று திடீர்னு ஆயிடுச்சுன்னா, நேற்று கூட தான் ஒருத்தருக்கு நான் போய் கட்டு போட்டு வந்தேன், கை உடஞ்சிருச்சு. வண்டியில் போயிட்டு நாய் குறுக்கு வந்துடுச்சு டக்குன்னு. நம்மளுக்கு இந்த பின்னாடி ரேக்கு வேணும், முன்னாடி கண்ணாடி வேணும், சைடு வந்து சப்போர்ட்டுக்கு ஒரு 2 ராடு வரும், அது போட்டால் வண்டி சாஞ்சிருச்சுன்னா வண்டி டேமேஜ் ஆகாது ஜாஸ்தியாக. மாஸ்டர் பாடின்றதுனால ஒரு அதிர்ச்சி கூட பெருசாக இல்லைப்பா, நம்ம பார்த்து கூட வீடியோ எடுத்து அதை கிராப் பண்ணி கட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி டெம்ப்ளேட் கொடுத்து அதை அப்லோட் பண்ணறதுக்கு 2 GB 3 GB ஆகும். அது உக்காந்து எடிட் பண்ணி பொறுமையாக எவ்வளோ வேலை இருக்குது. நம்ம நினைக்கிறோம் எல்லாமே, அப்படி இல்லை. நான் கூட நினச்சேன் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணால் தான் எல்லாமே பார்ப்பாங்க. நான் அப்படி இல்லை, வீடியோ எடுக்கணும், கட் பண்ணணும், போஸ்ட் பண்ணணும், சாங் போடணும், டெம்ப்ளேட் பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்குது, கஷ்டம். கையா வலிக்குது. சுடாமல் எப்படி பண்ணிடுவார் அப்புறம்? இதெல்லாம் கை வலிக்கணும், விரல வலிக்கணும், எல்லாம் வலிச்சாதான் பணியாரம் ரெடி ஆகும். பணியாரம் ரெடி ஆகும். எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, எல்லாம் ஓட்டின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் ஆற வச்சா அது தனியாக எடுத்துக்கலாம். தான் கொடுத்த அவங்க நம்ம கூட எப்படி இருக்காங்கன்னு தான் நம்மளுக்கு தேவை. அதுதான் உண்மையான பழக்க வழக்கத்துக்கே இருக்குது. நான் நிறையா பார்த்துட்டேன், அதனால் நம்மளுக்கு யார் எப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. எங்கள் அம்மா என் ஜாதகம் பார்த்துச்சு ஊரில். அப்போது லாக்டவுனில் பையன் ஜாதகம் எப்படின்ட்டு நான் நைட் ஆனால் வீட்டுக்கு வரதில்லை. பசங்க சேர்த்து இந்த நைட் ஆனால் இது கறி கோழியெல்லாம் வறுத்து நைட்டில் தின்றது, அதுமாரி நான் லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம். அம்மா அது பயப்பட்டு என்னாச்சுன்னா ஜாதகம் பார்த்துச்சு. ஜாதகம் ஜோசியங்காரன் கரெக்டாக சொல்கிறோம், பையன் வளர்ச்சியெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, பழக்க வழக்கத்தை மாற்ற சொல்லுங்கள், அப்போ தான் உருப்பிடுவான். அப்போ தான் நீ உருப்பிடும்னு சொல்லி தான் என்னை வந்து ரொம்ப கண்டிச்சு வீட்டிலே வச்சாங்க. ஆமாம், இப்போ கூட நான் வந்து
எப்படின்னா நான் 6:30 மணிக்கு நான் வீட்டிலேருந்து கிளம்புவேன். கரெக்டாக எனக்கு 8:30 மணிக்கு ஃபோன் வரும். எங்கேப்பா இருக்க, டைம் ஆச்சுன்னா இதோ வந்துட்டுருக்குமா, அவ்வளோதான். எதுவுமே பேச மாட்டேன், வந்துட்டுருக்கேன்றான். 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் அங்கே வச்சுட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாட்டு அப்புறமா படுத்து தூங்கிடுவேன். கரெக்டாக 6 மணிக்கு எந்திரிப்பேன். அவனை எழுப்புவோம், வந்து ஓட்டிக்குவான். அம்மா திட்டும் அப்படியே அந்த ஒரு பேச்சு அம்மா திட்டுன்னு சொல்கிறப்ப அவன் வேறு யாருமே கூப்பிட மாட்டானுங்க. ஓகே பையன் பயப்படுறான்ப்பான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறானுங்க. அது எனக்கு நல்லதாக போச்சு. ஏன்னா வீட்டுக்கு யாரும் திட்டுறது இல்லையா. நானும் சரி வீட்டில் சொல்லிட்டேன், நான் அப்படியே வீட்டில் இருக்கிறேன்னா அது போதுமானது. போதும்ல அத்தை, வேறு எதனா வேணுமா சொல்லு. பசங்க கூட சேர்ந்து கெட்டு போகிறதுக்கு வீட்டில் போச்சு கேட்டு நல்லா தான் போயிடலான்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் ஜாலியாக இருக்கேன். திஸ் இஸ் பணியாரம் உங்களுக்காக சப்ஸ்கிரைபர்ஸ். இதெல்லாம் உங்களோட உழைப்பு. உங்களுக்காக புது புது கண்டென்ட்டாக நான் தேடி என்ன போடுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று புலம்பி பேசி போட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டு வந்தால் அது வியூஸும் கம்மியாக போகுது, லைக்கும் கம்மியாக ஆகுது, சப்ஸ்கிரைபு அதுக்கு மேலே இல்லவே இல்லை. பார்க்குறாங்க லைக் பண்ண மாட்டாங்க, பார்க்குறாங்க ஷேர் பண்ண மாட்டாங்க, பார்க்குறாங்க சப்ஸ்கிரைபு கூட பண்ண மாட்டாங்க. வேறு இப்படி இருந்தால் நான் உங்களுக்காக வந்து புது புது கண்டென்ட்டாக தேடி 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 நான் போட்டுட்ருக்குறேன். எதுனா ஒன்று ரீச் ஆகும்னு நினச்சா ஒன்றுமே ரீச் ஆக மாட்டேங்குது. கஷ்டமாக இருக்குது. நான் சரி விட முடியாதுல்ல, பண்ணால் தானே போக போக தான் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி பண்ண தான் வீடியோவும் வைரல் ஆகும். கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசக்கூடாதா? ஆக மொத்தம் இன்னைக்கு முறுக்கு சுட்டது இவ்வளோ, அதிர்ஷ்டம் சுட்டது இவ்வளோ. 1 மணி நேரம் உழைப்பு, அதுதான் இது. எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி. எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். யாருன்னா உங்கள் வீட்டில் பணியாரம் முறுக்கு யாருன்னா சுட்டிருந்தீங்கன்னா அப்படியே நான் அட்ரஸ் சொல்கிறேன், அதுக்கு பார்சல் பண்ணி விடுங்க. சரி பார்த்து தீபாவளி என்ஜாய் பண்ணுங்கள். பாய், ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி. டாட்டா. எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.